வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 6th யூனிட் ப்ரோஸ் த ஆக்சிடென்ட் டூரிஸ்ட் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். அதில் ஒரு பிரயாணி, இந்த ஆத்தரு பில் பிரைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரு, அவர் பிரயாணம் பண்ணுறதுல எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் அந்த சொல்கிறாரு. அப்படிங்கிறத அந்த கதை நம்ம அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் பாருங்களேன், you will understand. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்னது? ஐ ட்ரஸ்ட் வென் ஐ டெல் ஹவு மச் ஐ ஏக். நான் எவ்வளோ தலைவலியோட எவ்வளோ ஒரு வழிகளை தாங்கிட்டு இருந்துப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் புரியும். ஐ வுட் லவ், நான் விரும்புகிறேன். எது? ஜஸ்ட் ஒன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். எதுக்கு? டு ரைஸ் ஃப்ரம் த டின்னர் டேபிள், அதாவது என்னுடைய உணவு, இரவு நேரத்தில் உணவு சாப்பிடும் பொழுது, வித்தவுட் லுக்கிங் இஃப் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அந்த உணவுகளை சாப்பிடும்பொழுது, எக்ஸ்ட்ரீம்லி லோக்கலைஸ்டு சிஸ்மிக் ஈவெண்ட், எந்த ஒரு நகர்வு இல்லாமல் கொள்ளாமல் எப்படி ஒத்தக்காலத்தில் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் அதில் உணர்றேன் சொல்கிறார். கெட் த கார், கதவை மூடும்போது கார் கதவுல க்ளோஸ் த டோர் வித்தவுட் லிவிங் 14 inches ஆஃப் கோட் அவுட் சைடு. கதவு காரில் உள்ளர போகும்பொழுது என்னுடைய சட்டையில் உள்ள 14 inch கோட் அவுட் சைடு நம்மளுது டோருக்கு வெளியில் நிற்கிது. ஸோ வியர் லைட் கலர் ட்ரௌசர் வித்தவுட் டிஸ்கவரிங் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ அணிஞ்சிக்கிறேன். எது? கலர் ட்ரௌசர்னாக்கா கீழே உள்ள ஃபேண்ட்டு எதை போட்டுங்க, வித்தவுட் டிஸ்கவரி, எந்த ஒரு கண்டுபிடிப்பு இல்லாமல். எப்போ? அட் தி எண்ட் ஆஃப் த டே, கடைசி நேரத்தில் முடியும் பொழுது, தட் ஐ ஹாவ் வேரியஸ் டைம்ஸ், பல நேரங்களில் எங்கே செட் ஆன் தி சூவிங் கம், எது மேலே உட்காந்துருந்தோம் தெரியுமா? சூவிங் கம்னாக்கா அந்த பபுள் கம் தூக்கி அதில் போட்டு அது மேலே அவர் உட்காந்துருந்தார். ஐஸ்கிரீம் அது மேலேயும் சரி, காப் சிரப் அது மேலே, மோட்டார் ஆயில், அந்த வண்டியில் ஆயில் கிளே அதுவும். ஸோ இட்ஸ் நாட் டு பி, அது இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு நவ் அந்த பிளேன்ஸ் வென் ஐ ஃபுட்டு டெலிவர்டு, அப்போ ஏரோப்ளைனில் உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. மை ஒய்ஃப் சேஸ், என்னோட மனைவி சொல்கிறா, டேக் த இட்லிஸ் ஆஃப் த ஃபுட்டு ஃபார் டேடி. அப்போ அந்த மனைவி சொல்கிறா, குழந்தை சொல்லுது இல்லையா, சாப்பாடு இட்லி எடுத்துக்கோ அப்படின்னு. ஆர் புட் த ஹூட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன், அப்பாவுக்கு அந்த உணவு கொடுங்க. இல்லை அப்படின்னாக்கா புட்டு ஹூட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் டான்ஸ் அபவுட் த கட் த மீட்டு, சதையை வெட்டிக்கிட்டு போகிறாரு, டப்பாவை திறந்து கொடுங்க. அஃப்கோர்ஸ், நிச்சயமாக திஸ் இஸ் ஒன்லி வென் ஐ ஃப்ளையிங் வித் மை ஃபேமிலி. அப்போ இதுமாரி வச்சு தான் அப்படின்னா என் குடும்பத்தோடு நான் பறந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் பிரயாணத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வென் ஐ எம் ஆன் மை ஓன், நான் சொந்தமாக இருக்கும் பொழுது, ஐ டோன்ட் ஈட், நான் சாப்பிட்றதில்ல, ட்ரிங்க் குடிக்கிறதில்ல. நான் லீன் ஓவர் த டை மை ஷூஸ், முன்னாடி குமிஞ்சி என் ஷூ லைஸை கட்டுறதில்ல. ஐ நெவர் புட் மை பென் எனிவேர் நியர் மை மவுத், வேறு எங்கே போய் என் பேனாவை எடுத்துகிட்டு போய் என் வாயில் வைக்கிறது இல்லை. இப்போ எனிவேர் நியர் மை மவுத் வைக்கிறது இல்லை. ஐ ஜஸ்ட் சிட் வெரி வெரி குவைட்லி, நான் எப்போ பார்த்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பேன், ரொம்ப அமைதியாக. சம்டைம்ஸ், சில நேரத்தில், மை ஹேண்ட்ஸ் டு கீப் த ஃப்ளையிங் அவுட் அன்எக்ஸ்பெக்ட்லி, என் கையை என்ன பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டட்லி, அந்த மை ஹேண்ட்ஸ் டு கீப் தம் ஃப்ரம் ஃப்ளையிங் என் கையை கீழே நான் வச்சுருப்பேன். எதுக்கு? அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமாக. இந்த காசிங் லிக்விட் மிஸ்சீஃப், அதுக்கு போட்டு துவைக்கணும் இல்லையா, துணிக்கு சோப் போட்டு துவைக்கணும் இல்லையா, அது மாதிரி மிஸ்சீஃப் தவறுதான் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதான். இட்ஸ் நாட் அ மச் ஃபன், இது வேடிக்கையாக இல்லை, பட் ஆனால் இட் டஸ் அட்லீஸ்ட் கட் டவுன் இந்த லேண்ட்ரி பில். எதை கட் பண்ணலாம்? கட் டவுனாக்கா நிறுத்துதல். எதை? லேண்ட்ரி பில், துணி துவைக்கிறத அதில் நிறுத்தலாம் அப்படிங்கிறதாக வேண்டிதான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நெவர் டிட் கெட் மை ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளையர் இந்த மைல்ஸ். ஸோ நான் என் வழியில் நான் போயிட்டே இருக்கேன். ஐ நெவர் டூ, நான் செய்யறதில்லை. ஐ குடின்ட் ஃபைண்ட் த கார்டு இந்த டைம். ஸோ என்னால் கரெக்டாக அந்த கார்டு வேணும் இல்லையா, அதை என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. திஸ் இஸ் மை பிகேம் ஏ ரியல் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஃபார் மீ, எனக்காக உள்ளது. ஸோ எவ்ரி ஒன் நோ, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எவ்ரி ஒன் இஸ் ஃபார் ஃப்ளையிங் டு த பாலி ஃபஸ்ட் கிளாஸ். ஒவ்வொருத்தன் எங்கேயுமே பறக்கிறாங்க, எங்கே? பாலி தீவுக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல பறக்கிறாங்க. எங்கே எப்போ? எந்த கிளாஸில்? எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அதில் போகும்போது.
வித் தேர் ஏர் மைல்ஸ் ஏர்பிளைனில் போகும்போது இருக்கலாம். ஐ நெவர் கெட் கலெக்ட் எனி திங், நான் ஒருபோதும் அது பெற்றதே இல்லை. ஐ மஸ்ட் ஃப்ளை 1,00,000 மைல்ஸ் இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மைல் இவ்வளோ தூரம் பறக்கணும். அப்படி பறந்தாக்க ஐ ஹாவ் அக்யூமுலேட்டட் அபவுட் 212 ஏர் மைல்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளவு? 212. அது என்ன பண்ணணும், இந்த ஏர் டிவைடு இன்டு த பிட்வீன் த 23 ஏர்லைன்ஸ். இதை நான் என்ன பண்ணணும், இந்த 212 23 ஏர்லைன்ஸ்க்கு நான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. திஸ் இஸ் பிகாஸ், இது காரணம் என்னன்னாக்கா, எய்தர் ஐ ஃபர்காட், நான் மறக்க தான் காரணம். டு ஆஸ்க் த ஏர் மைல்ஸ், நான் ஏர் மைலை கேட்கறது பார்க்க மறந்துடுவேன். வென் ஐ செக் இன், நான் சோதனை செய்யும் பொழுது ஐ ரிமெம்பர் டு ஆஸ்க், நான் மீண்டும் நினைவுபடுத்தி கேட்பேன். ஃபார் தம், அவைகளை. பட் த ஏர்லைன் தென் மேனேஜ் நாட் ரெக்கார்ட் தம், அவங்க என்ன சொன்னாக்கா, உங்களுக்கு போதுமான ரெக்கார்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. த மேனேஜஸ் நாட் டு ரெக்கார்ட், எதுவுமே பதிவு இல்லை அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. அண்ட் த செக் த கிளர்க் இன்ஃபார்ம்ஸ், செக்குனாக்கா செஞ்சு பார்க்குறது, ஏன்னா சோதனை செஞ்சு பார்த்துட்டு செக்குனாக்கா சோதனை இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு, அண்ட் இன்ஃபார்ம் மீ என்ற செய்தி சொல்லுவாங்க. தட் ஐ எம் நாட் என்டைட்டில் டு தம், என்னோட பேர் அந்த டைட்டில் இருக்கே இருக்காது. இன் ஜனவரி மாதத்தில் ஆன் ஃப்ளைட் டு ஆஸ்திரேலியா, எப்போ ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டில் போனேன். எ ஃப்ளைட் விச் ஐ வாஸ் கோயிங் டு கெட் அபவுட் த ஜில்லியன் ஏர் மைல்ஸ். நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல போயிட்டு இருந்தேன். எங்கே? ஜில்லியன் ஏர் மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பிளைன் இடத்துல போயிருந்தேன். இந்த கிளர்க்கு ஷேக்கு நான் கொடுக்குறாரு. ஹர் ஹெட் வென் இஸ் பிரசன்டட் மை கார்டு டோல்டு மீ நாட் என்டைட்டில் எனி. அப்போ அது கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே ப்ரெசண்டில் இப்போ நிகழ்காலத்தில் உங்களோட காரு பேர் இல்லை அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் கேட்டேன், ஒய், ஏன்? இந்த டிக்கெட் இஸ் த நேம் ஆஃப் பி பைர்சன். இந்த டிக்கெட் யார் பேரில் இருக்குது அப்படின்னாக்க பி பைர்சன் பேரில் இருக்குது. அண்டு த கார்டு இஸ் த நேம் ஆஃப் டபிள்யூ டாட் பைர்சன் பேரில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஐ எக்ஸ்பிளைன்டு, நான் விவரிச்சு சொல்கிறேன். டு ஹர், அவங்கள்ட்ட என்னது, டு க்ளோஸ் ஆர் வனரபிள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பில் அண்ட் வில்லியம். ஸோ அந்த வில்லியத்துக்கும் பில்லுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லுவேன். பட் ஷி ஓன்ட் ஹேவ் இட், அது என்ன பண்ணால் எடுத்துக்கூட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆனால் ஐ டிடன்ட் கெட் எனி ஏர்மைல்ஸ், நான் எந்த ஒரு ஏர்மைல்ஸ் டிக்கெட் பெறவே இல்லை. அண்ட் ஐ ஓன்ட் ஃப்ளைங், நான் பறக்க போகிறதில்ல. டு பெயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ பாலி பிஏஎல்ஐ பாலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இயர், பாலி தீவுக்கு நான் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவேன். பர்ஹாப்ஸ் இருப்பினும் ஜஸ்ட் ஆஸ் வெல் ரியலி ஐ குட் நெவர் கோ தட் லாங் வித்தவுட் ஈட்டிங், நான் அவ்வளோ தூரம்லாம் என்னால் சாப்பிடாம கொள்ளாமல் போக முடியாது அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கதை கொஞ்சம் குழப்பமான ஒரு கதை மாதிரி இருக்கும். உண்மையான கதை குழப்பறது தான் அந்த இடத்துல கதையினுடைய வேலையை. செக்ஸ்னுட்டு அந்த ஆத்தர் அந்த குழப்பத்தோடு உள்ள மனநிலையோட அதில் எல்லாத்தையும் பார்ப்பாரு. நமக்கு அதில் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.